வெல்கம் டு ஹாண்டட் டைம்ஸ். ஒரு புது வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த வீட்டை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு போறது ரொம்பவே நல்லது. அதை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரியை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த சம்பவம் நடக்கும்போது ஜெகனோட வயசு 10. ஜெகன் அவனோட அப்பா அம்மா 2 எல்டர் சிப்ளிங்ஸோட ஒரு புது ஊருக்கு போயிட்டு இருந்தான். அவனோட அப்பா திவாகர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு நல்ல வேலையில இருந்தாரு. உங்க வீட்ல யாராவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில இருந்தா அவங்களுக்கு சில வருடங்களுக்கு ஒரு முறை டிரான்ஸ்ஃபர் கொடுப்பாங்கன்ற விஷயம் நல்லாவே தெரியும். அது எங்க வேணா இருக்கலாம். அப்படிதான் ஜெகனோட அப்பாவுக்கும் அந்த டிரான்ஸ்ஃபர் கிடைச்சது. ஜெகன் அவனோட அப்பா அம்மா 2 எல்டர் சிப்ளிங்ஸோட மைசூருக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஊருக்கு வந்துகிட்டு இருந்தான். ஜெகனுக்கு விவரம் தெரிஞ்சு முதல் முறையா அவன் ஒரு ஊர்ல இருந்து வேற ஒரு ஊருக்கு போய்கிட்டு இருந்தான். முன்ன சொன்ன மாதிரி ஜெகனோட அப்பா ஒரு நல்ல வேலையில இருந்ததால அவருக்கு கவர்மெண்ட்ல ஒரு குவார்ட்டர்ஸா அலாட் பண்ணியிருந்தாங்க. இது நார்மலா நடக்கிற விஷயம்தான். இவங்க அந்த ஊருக்கு போய் இறங்கினதும் அவரோட அசிஸ்டன்ட் இவங்களை ரிசீவ் பண்ணியிருக்காரு. வந்தவங்க கிட்ட அவங்கள பத்தி விசாரிச்சுட்டு அவர் சொன்ன முதல் விஷயமே, சார் தயவு செஞ்சு உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க அந்த குவார்ட்டர்ஸ்ல தங்காதீங்க, ஊருக்குள்ள வேற ஒரு வீட்டை வாடகை எடுத்து தங்குங்க, உங்களோட நல்லதுக்கு தான் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு அந்த அசிஸ்டன்ட். வந்து இறங்கி இன்னும் 1 மணி நேரம் கூட முழுசா ஆகாத நிலையில திவாகர் இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்படவும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி நின்று இருக்காரு. கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு ஏன் இப்படி சொல்றேன்னு அந்த அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கும்போது, அந்த வீட்டுல பேய் இருக்கு சார், தயவு செஞ்சு அங்க போகாதீங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த அசிஸ்டன்ட். இவர் இப்படி சொன்னதெல்லாம் கன்னடத்துல தான் சொல்லியிருக்காரு. புதுசா வந்தவங்கள திவாகருக்கு மட்டும்தான் கொஞ்சம் கன்னடம் தெரியும், வேற யாருக்குமே கன்னடம் சுத்தமா தெரியாது. சோ அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு மத்த யாருக்குமே புரியல. திவாகருக்கு இது மலையெல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை இருந்தாலும் ஒரு புது ஊர்ல எங்க போய் யார்கிட்ட வீடு கேட்கறதுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்லாம ஒரு அசிஸ்டன்ட் சொன்னதை கேட்டு முடிவெடுக்கிறதுக்கு அவரோட ஈகோ வேற ஒரு பக்கம் தயாரா இல்ல. அதுக்கு பதிலா அந்த அசிஸ்டன்ட் கிட்ட திவாகர் என்ன சொல்லியிருக்காருனா, எனக்கு அது மாதிரிலாம் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல, எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ குவார்ட்டர்ஸ்க்கு மட்டும் கூட்டிட்டு போன்னு சொல்லியிருக்காரு திவாகர். அதுக்கு மேல அந்த அசிஸ்டன்ட்னால எதுவும் பேச முடியாம போகவும் ஒரு டாக்ஸியை ஏற்பாடு பண்ணி இவங்களை எல்லாம் அந்த குவார்ட்டர்ஸ்க்கு கூட்டிட்டு போயிருக்காரு. திவாகர் அசிஸ்டன்ட் கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்ததை கவனிச்ச அவரோட மனைவி ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு திவாகர் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான வேலை இருக்கான், அதை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தான்னு ஏதேதோ சொல்லி சமாளிச்சிருக்காரு திவாகர். அடுத்த 1/2 மணி நேரத்துல திவாகருக்கு கொடுக்கப்பட்டிருந்த குவார்ட்டர்ஸ்க்கு கூட்டிட்டு போனாரு அந்த அசிஸ்டன்ட். அதை பார்த்தவங்க ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஏன்னா அது அவ்வளோ பெரிய வீடுன்னு கூட சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் ஒரு பங்களான்னு சொல்லலாம். திவாகரே கூட இதை எதிர்பார்க்க கிடையாது. பெரிய வீட்டை பார்த்ததும் எல்லாரும் சந்தோஷமா உள்ள போயிருக்காங்க. ஆனா அந்த அசிஸ்டன்ட் மட்டும் ஒருவித தயக்கத்தோடய அவங்க கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் இறக்கி வைக்க ஆரம்பிச்சிருந்தாரு. அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள எல்லா பொருட்களையும் இறக்கி வச்சதுக்கு அப்புறமா திவாகரை பார்த்து, சரி சார் நீங்க இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நாளைக்கு காலையில நான் உங்களை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் விட்டா போதுன்ற மாதிரியா அங்க இருந்து கிளம்பி போயிருக்காரு. அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல பொருட்களை எல்லாம் செட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் இன்னொரு விஷயத்தையும் அங்க போனவங்க கவனிச்சிருக்காங்க. அந்த வீட்டை மேலோட்டமா பார்க்கும்போது எல்லாம் கிளீனா இருக்க மாதிரி தான் இருந்திருக்கு. பட் ஒவ்வொரு பொருளா உள்ள வைக்க தான் அந்த வீடு ரொம்ப நாளா யாராலையும் பயன்படுத்தப்படலையோன்ற ஒரு எண்ணம் தோன்ற ஆரம்பிச்சது. அப்படி அந்த வீட்டுல ஃபீல் ஆன முதல் இடம் கிச்சன். அந்த கிச்சன் ரீசெண்டா யூஸ் பண்ணதுக்கான எந்த விதமான அடையாளமும் இல்ல. பல இடங்கள்ல ஆயில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி செட்டில் ஆனதெல்லாம் அப்படியே நல்லா தெரிஞ்சது. அடுத்தது சில ரூம்ஸ்ல எல்லாம் அந்த வீட்டுல ஏற்கனவே இருந்தவங்க பயன்படுத்தின துணி மாதிரியான பொருட்களை எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதை பார்க்கும்போது முன்னாடி இருந்தவங்க ஏதோ அவசரத்துல அதையெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிருந்தது நல்லா தெரிஞ்சது. இதெல்லாம் ஒவ்வொன்னா கிடைக்க திவாகரோட மனைவிக்கு ஏதோ நெருடலாவே இருந்திருக்கு. ஏன்னா ஒரு வீட்டை காலி பண்ணிட்டு போகும்போது அந்த வீட்டுல இருந்தவங்க அவங்களோட பொருட்களை எல்லாம் கண்டிப்பா எடுத்துட்டு தான் போவாங்க. ஒருவேளை வேண்டாத பொருட்கள் ஏதாவது இருந்தாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுவும் அவங்க போட்டுட்டு இருந்த துணிகளை எல்லாம் விட்டுட்டு போக வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. சோ இதுவே திவாகரோட மனைவிக்கு நெருடலா இருந்திருக்கு. சோ இத பத்தி திவாகர் கிட்டையும் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிளம்புறவங்க ஏதோ மறதியில கூட விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு ஏதேதோ சொல்லி சமாளிச்சிருக்காரு. ஆனா அந்த பதில்னால அவங்க முழுசா கன்வின்ஸ் ஆகவே இல்லை. இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் திவாகருக்கும் ஆரம்பத்திலேயே ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டுச்சு. அவருக்கு என்ன நடந்ததுன்னா, எல்லாரும் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது பின்பக்கத்தில் இருக்க டாய்லெட்டுக்கு போயிருக்காரு திவாகர். அவர் தன்னை ரிலீவ் பண்ணிட்டு வெளியே வந்து கொஞ்ச நேரம் அங்க இருந்த மரத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே நின்னுட்டு இருந்திருக்காரு. அப்போ அங்க இருந்த ஒரு மரத்தோட ஓரத்துல ஒரு மஞ்சப்பை கிடந்ததை பார்த்திருக்காரு. அதுவும் ரொம்ப பழைய மஞ்சப்பை அது.
அதை பார்க்கும்போதே உள்ள ஏதோ இருக்குன்றது ரொம்ப நல்லாவே அவருக்கு தெரிஞ்சுது. அதை கையால எடுக்க விரும்பாம ஒரு குச்சியை எடுத்து உள்ள என்ன இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்திருக்காரு. அதுல ஆணி குத்தப்பட்ட ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் இருந்தது. அதுவும் அந்த எலுமிச்சம்பழம் ரொம்பவே காஞ்சு போயிருந்தது. அது இல்லாம வேறு சில பொருட்களும் சின்ன சின்னதா 2 பொட்டலங்கள் எல்லாம் வேற இருந்திருக்கு. அதை பார்த்தவருக்கு ஒரு மாதிரி வியர்ட் ஃபீலிங் ஏற்பட்டிருக்கு. அந்த பையன் அந்த குச்சை வச்சு வெளியே தூக்கி போட்டிருக்காரு திவாகர். இதை அவர் வேற யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே அவர் வீட்டுக்குள்ள வரும்போதுதான் அவரோட மனைவியும் தனக்கு ஏதோ இங்க சரியா படலன்னு சொல்லியிருக்காங்க. அவருக்குமே அந்த விஷயம் ஒரு உறுத்தலை ஏற்படுத்தி இருக்கு. முதல் நாள் ராத்திரி எல்லாரும் வேலை செஞ்ச களைப்புல இருந்ததால படுத்த உடனே எல்லாரும் தூங்கி இருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி எதுவுமே நடக்கல. மறுநாள் காலையில திவாகரும் புது ஆபீஸ்ல ஜாயின் பண்ணியிருக்காரு. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திவாகர் அவரோட சீட்ல உட்காந்து தன்னோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ அவர்கிட்ட வந்து அவரோட அசிஸ்டன்ட், சார் வீட்ல எதுவும் பிரச்சனை இல்லையேன்னு கேட்டிருக்காரு திவாகர் கிட்ட. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட்னு சொல்லியிருக்காரு திவாகர். இருந்தாலும் அவரோட மனசுக்குள்ள சின்னதா ஒரு நெருடல் இருந்தது என்னமோ உண்மைதான். ஆனா அதை அவர் வெளிக்காட்டிக்கவே இல்லை. எதுவா இருந்தாலும் நாமளே பார்த்துக்கலான்னு சின்னதா ஒரு தைரியமும் அவருக்குள்ள இருந்ததுதான். அன்னைக்கு ஈவினிங் அவரோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. அடுத்த ஒரு வாரத்துல எல்லாம் பசங்களை காலேஜ் ஸ்கூல்ல சேர்த்திருக்காரு. அண்ட் அவங்களும் அவங்களோட ரொட்டீனான வாழ்க்கைக்குள்ள போக ஆரம்பிச்சாங்க. எல்லாமே நார்மலா தான் போய்கிட்டு இருந்தது அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும். அந்த வீட்டுல நடக்க ஆரம்பிச்ச விஷயமெல்லாம் முதல்ல திவாகரோட மனைவி கிட்ட இருந்துதான் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாள் எல்லாரையும் அனுப்பிட்டு வீட்டுல தனியா டிவி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த லேடி. அப்போ அசந்து போய் அப்படியே தூங்கவும் செஞ்சிடறாங்க. அப்போ சரியா 1:30 மணி இருக்கும்போது கிச்சன்ல பாத்திரத்தை யாரோ தூக்கி வீசின சத்தம் கேட்டு திடீர்னு அவங்களோட தூக்கம் கலைஞ்சு போயிருக்கு. என்னாச்சோ தெரியலையேன்னு வேக வேகமா போய் பார்த்திருக்காங்க. அங்க சில பாத்திரங்கள் சிதறி கிடந்திருக்கு. ஆனா அது எதுவுமே தானா விழுந்த மாதிரி தெரியல. ஏன் பூனை ஏதாவது வந்து தட்டிவிட்ட மாதிரி கூட தெரியல. யாரோ வேணும்னே பாத்திரத்தை தூக்கி எரிஞ்சா எப்படி இருக்குமோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரிதான் அந்த பாத்திரம் எல்லாம் தூக்கி எறியப்பட்டிருந்துச்சு. இதை பார்த்த அந்த லேடிக்கு முதல் நாள் ஏற்பட்ட அந்த வியர்டான ஃபீல் மறுபடியும் ஏற்பட்டிருக்கு. அதோடு சேர்ந்து ஒரு விதமான பயமும் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த பயத்தோடைய அந்த பாத்திரத்தை எல்லாம் எடுத்து அதோட இடத்துல வச்சுட்டு ஹால்ல வந்து உட்கார்ந்தவங்க பசங்க வர்ற வரைக்கும் தண்ணி குடிக்க கூட கிச்சன் பக்கம் போகல. அன்னைக்கு ஈவினிங் முதல்ல ஸ்கூல்ல இருந்து வந்த 2 பசங்க ஏமா பயந்து போய் உட்காந்துருக்கன்னு கேட்டதுக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க அந்த லேடி. அன்னைக்கு நடந்ததா அன்னைக்கு ராத்திரியே தன்னோட ஹஸ்பண்ட் கிட்டையும் சொல்லியிருக்காங்க அந்த லேடி. அவர் ஏதாவது பூனையா இருக்கும்னு சொல்லி அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் தான் மோசமான விஷயங்கள் எல்லாம் ஒன்னொன்னா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இது நடந்த சில நாட்களுக்கு பிறகு ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க பெரிய பொண்ணோட கால் கட்ட விரலை யாரோ இல்ல எதுவோ பிடிச்சு இழுக்கிற மாதிரி தோணியிருக்கு அந்த பொண்ணுக்கு. முதல் 2-3 நாள் அவங்க அதை சரியா கவனிக்கல. ஆனா போக போக இப்படி இழுக்கிறது அதிகமாகவும் ஒரு நாள் டக்குன்னு எழுந்து யாராவது இருக்காங்களான்னு பார்த்திருக்காங்க அந்த பொண்ணு. ஆனா அந்த ரூம்ல அவங்கள தவிர வேற யாருமே இல்ல. இதுக்கும் அந்த பொண்ணு அவங்களோட ரூம்ல தனியா தான் தூங்க போவாங்க. இதே மாதிரியான விஷயம் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து நடக்கவும் அவங்க ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, தன்னோட தம்பி தங்கச்சி ஏதோ விளையாடுறாங்க போலன்னு அடுத்து வந்த 2-3 நாள் அவங்களோட ரூம் கதவை லாக் பண்ணிட்டே படுத்திருக்காங்க. ஆனா அப்படி அவங்க ரூமை லாக் பண்ணிட்டு படுத்த நாட்கள்லயும் அந்த கால் கட்டை விரலை யாரோ இழுத்தது ரொம்ப நல்லாவே அவங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சது. தன்னோட அந்த ரூம்ல யாரோ இருக்காங்களோன்ற ஒரு பயம் அந்த பொண்ணுக்கு போக போக ஏற்பட ஆரம்பிச்சது. அது வரைக்கும் ரூம்ல தனியா தூங்கிட்டு இருந்த அந்த பொண்ணு இந்த ஒரு ஃபீல் ஏற்பட ஆரம்பிச்சதும் அவங்களோட மத்த 2 சிப்லிங்ஸ் இருந்த ரூம்லயே போய் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு அப்படி நடக்கிறது குறைய ஆரம்பிச்சிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது அந்த வீட்டுல இருந்த 2 சின்ன பசங்களை தவிர மொத்த 3 பேருக்குமே தொடர்ச்சியா ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. ஆனா அது எதுவுமே அவங்கள பெரிய அளவுல பாதிக்கவே இல்லை அன்டில் தட் ஒன் நைட். இப்படி சின்ன சின்னதா டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டுட்டு வந்த வேளையில ஒரு நாள் ராத்திரி யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது. அந்த வீட்டோட சின்ன பையன் ஜெகன் அன்னைக்கு நடுராத்திரியில அலறிக்கிட்டே எழுந்து உட்காந்தான். அவன் அலர்னதை கேட்டு வீட்டுல இருந்த எல்லாருமே முழிச்சுக்கிட்டாங்க. பக்கத்து ரூம்ல தூங்கிட்டு இருந்த திவாகரும் அவரோட மனைவியும் என்னாச்சோ தெரியலையேன்னு பசங்க தூங்கிட்டு இருந்த ரூமுக்கு ஓடி வந்திருக்காங்க. வந்தவங்க ஜெகனை சமாதானப்படுத்தி என்ன நடந்ததுன்னு கேட்கும்போதுதான் அவனுக்கு வந்த ஒரு பயமுறுத்தக்கூடிய கனவை பத்தி சொல்லியிருக்கான். அப்படி என்ன கனவு வந்திருக்குன்னா, ஜெகன் மட்டும் ஒரு நாள் அந்த வீட்டுல தனியா இருந்திருக்கான். அப்போ கிச்சன்ல இருந்து ஒரு லேடி வெளியே வந்ததாகவும் அவங்களோட முகம் பார்க்கவே பயமுறுத்துற மாதிரி இருந்ததாகவும் அந்த லேடி கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட்டுறதுக்கு ஜெகன் எவ்வளவோ ட்ரை பண்ணதாகவும் ஆனா எங்க போனாலும் அந்த லேடி அவனை துரத்திக்கிட்டே வந்ததாகவும் ஒரு கட்டத்துல அந்த லேடி ஜெகனோட கையை பிடிச்சிட்டு என்னோட வந்துருன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா இழுக்க ஆரம்பிச்சதாகவும் அப்போதான் நான் அலறிக்கிட்டே எந்திரிச்சிட்டேன்னு சொல்லியிருக்கான் ஜெகன்.
அப்பதான் ஜெகனோட கைய பார்த்திருக்காங்க. அவனோட கை மணிக்கட்டு பக்கத்துல யாரோ அழுத்தி கைய பிடிச்சதற்கான தடத்தை பார்க்க முடிஞ்சிருக்கு. இத பார்த்ததும் மத்த எல்லாருமே ஷாக் ஆயிருக்காங்க. ஜெகனை சமாதானப்படுத்தி அங்க தூங்க வைக்கவே விடியற் காலை கிட்ட ஆயிருக்கு. திவாகர் அடுத்த நாள் ஆபீஸ்க்கு போனதும் தன்னோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டு அந்த வீட்ல என்னதான்ப்பா நடந்ததுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கும் தெரியாது சார். ஏன் இந்த ஆபீஸ்ல இருக்க யாருக்குமே அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அத பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருமே இங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டாங்க. ஆனா இப்போ வேலை செய்யறவங்க வந்ததுக்கு அப்புறமா சில ஆபீசர்ஸ் அங்க வந்து தங்கி ரொம்ப நாள் இருக்க முடியாம அங்க இருந்து வெளியே போயிட்டாங்க. அவங்க மூலமா தான் அந்த வீட்டுல பேய் இருக்குன்றதே எங்களுக்கு உறுதியா தெரியும்னும், அதை வச்சுதான் இந்த ஊருக்கு நீங்க முதல்ல வரும்போதே உங்ககிட்ட பத்திரமா இருக்க சொன்னேன்னு சொல்லியிருக்காரு அந்த அசிஸ்டன்ட். இதுக்கப்புறம் பிரச்சனை வேணாம்னு நினைச்ச திவாகர் அங்க தொடர்ந்து இருக்கலாமா வேணாமான்னு ஒரு பெரிய யோசனைக்குள்ள போக ஆரம்பிச்சாரு. அன்னைக்கு ஈவினிங் அதே யோசனையோட வீட்டுக்கு நேரமாவே திரும்பி போனாரு திவாகர். வீட்டுல இப்போ எல்லாரோட மனநிலையும் ரொம்பவே மாறி இருந்துச்சு. ராத்திரி எல்லாரும் ஒன்னா ஹால்லயே தூங்க ஆரம்பிச்சாங்க. அப்போ நைட் 2 மணி அளவுல தன்னை ரிலீவ் பண்ணிக்கிறதுக்காக பின்னாடி இருந்த டாய்லெட்டுக்கு போயிருக்காரு திவாகர். டாய்லெட் போயிட்டு திரும்பி வரும்போது எதேர்ச்சியா மேல பார்த்திருக்காரு. அங்க மாடியில ஒரு கருப்பு உருவம் மேல இருந்து கீழே இவரையே பார்த்துக்கிட்டு இருந்ததை கவனிச்சாரு திவாகர். இத பார்த்ததும் அவருக்கு திக்குனாயிருக்கு. எதுவும் சத்தம் போடாம அதை பார்க்காத மாதிரியே வீட்டுக்குள்ள திரும்பி போயிருக்காரு திவாகர். அவர் உள்ள போகும்போதே இனி இந்த வீட்டுல இருக்க வேண்டான்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. மறுநாள் காலையில ரொம்ப சீக்கிரமா குளிச்சு ரெடியானவரு, நாம இந்த வீட்டை விட்டு இன்னைக்கே காலி பண்றோம், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லி தன்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு தன்னோட ஆபீஸ் அசிஸ்டண்ட பார்க்க போயிருக்காரு திவாகர். போயிட்டு சில மணி நேரம் கழிச்சு வந்தவரு வேற வீட்டை பார்த்து ரெடி பண்ணிட்டு ஷிஃப்ட் பண்ண ஒரு வண்டியோட வந்திருக்காரு. அன்னைக்கு ஈவினிங்குள்ளேயே அந்த வீட்டை காலி பண்ணிக்கிட்டு ஒரு வாடகை வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க திவாகரோட ஃபேமிலி. அதுக்கப்புறம் அவங்க அந்த வீட்டை திரும்பி பார்க்கவே இல்லை. அவர் அந்த ஊர்ல அதுக்கப்புறம் 6 வருஷம் கிட்ட இருந்திருக்காரு. அந்த டைம்ல அந்த வீடு யாருக்குமே கொடுக்கப்படல. அதுக்கப்புறம் திவாகர் டிரான்ஸ்பர் வாங்கிட்டு தன்னோட சொந்த ஊர்கிட்டயே ஜாபுக்கு வந்துட்டாரு. ஆக்சுவலா இது ஒரு ரியல் இன்சிடென்ட் தான். பட் இதோட கோர் டீடைல்ஸ் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஹாண்டட் டைம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.